வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வடசென்னி மலையில் அண்ணாதுரை அரசு கலை கல்லூரி உள்ளது. இங்கு 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். மாணவர்கள் அமர பயன்படுத்த வேண்டிய மேஜை மற்றும் இருக்கைகள் பல ஆண்டுகளாக பயனின்றி கிடக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வகுப்பறைகளில் பயன்படுத்த 300க்கும் மேற்பட்ட புதிய மேஜை மற்றும் இருக்கைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் அவை வகுப்பறைகளில் பயன்படுத்தப்படாமல் கல்லூரி வளாகத்தில் உள்ள டூ வீலர் பார்க்கிங் பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக திறந்த வெளியில் மழை மற்றும் வெயிலில் உபகரணங்கள் கிடக்கிறது. இதனால் இருக்கைகள் துருப்பிடித்து சேதமடைந்து காணப்படுகிறது. ஒருபுறம் மாணவர்கள் போதிய வசதிகள் இல்லாமல் சிரமப்படுகின்றனர். மறுபுறம் அரசு செலவில் வாங்கப்பட்ட இருக்கைகள் பயன்பாடின்றி வீணாகி வருகிறது. உடனடியாக இந்த மேஜை மற்றும் இருக்கைகளை வகுப்பறைகளில் பயன்படுத்த வேண்டும். அரசு சொத்துக்களை பாதுகாக்க கல்லூரி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் வேங்கராயன் குடிகாடு கிராமத்தில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. இந்த கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. தற்பொழுது சம்பா பருவநெல் அறுவடை அப்பகுதியில் தீவிரமடைந்துள்ளது. விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து கடந்த 2 நாட்களாக குவித்து வைத்துள்ளனர். மின் இணைப்பு இல்லாததால் எடை கருவிகள் மற்றும் கணினி சார்ந்த பணிகள் செயல்படவில்லை. இதனால் நெல் கொள்முதல் நடைபெறாமல் உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ளது. அறுவடை செய்த நெல் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் உழைப்பிற்கான பணம் கிடைக்காததால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது. உடனடியாக கொள்முதல் நிலையத்திற்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும். நெல் கொள்முதல் பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் மதுரமங்கலம் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் என்ற எம்பார் சுவாமி 1026ஆம் ஆண்டு அவதரித்தவர். ராமானுஜரின் சிற்றன்னையின் மகனாவார். எம்பார் சுவாமிகளின் 1000வது அவதார உற்சவ விழா தொடங்க உள்ளதால் 78 லட்சம் ரூபாய் செலவில் கோயில் புனரமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்றது. திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மதுரமங்கலத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று முதல் எம்பார் சுவாமிக்கு 1000வது ஆண்டு அவதார உற்சவம் 10 நாட்கள் நடைபெறும்.